ஞான ஜோதியாய் வாழ்ந்த பெரிய துறவி. அவருக்கு நிறைய சீடர்கள். ஆசிரமத்திற்கு அருகே பன்றி நிறைய குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அதை சீடர்கள் எவ்வளவோ விரட்ட முயன்றும் அது சென்ற பாடில்லை. துறவியும் பரவாயில்லை, இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டார். பன்றி சேற்றில் விளையாடுவதால் சீடர்களுக்கு அதை பிடிக்கவில்லை. ஆனால் குரு பன்றிகள் விளையாடுவதை ரசித்து பார்ப்பார், அவைகளுக்கு உணவும் வழங்குவார். காலங்கள் கடந்தன. தான் மரணிக்கப் போவதை ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார் குரு. தனது யோக சக்தியால் அடுத்த பிறவியில் பன்றியாக தான் பிறக்கப் போவதை தெரிந்து கொண்டு வேதனையடைந்து இறைவனிடம் எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்கிறார். தவநெறி தவறாமல் வாழ்ந்தாலும் நீ பன்றியை நினைத்து கொண்டு வாழ்ந்ததால் ஒரு பிறவி மற்றும் பன்றியாக பிறந்து வாழ்ந்துவிட்டு பின் என்னை வந்து அடைவாயாக என்று இறைவன் கூறுகிறார். பிறகு குரு தனது பிரியமான சீடனை அழைத்து, நான் இறந்த பிறகு மீண்டும் எதிரில் இருக்கும் பன்றியின் வயிற்றிலேயே பிறக்கப் போகிறேன். பிறந்து 3 நாட்கள் கழித்து என்னை கொன்றுவிடு என்று சொல்கிறார்.